மக்களே, பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் இன்னங்க இவ்வளோ ஃபேக்கா இருக்காங்கன்ற மாதிரி அப்சரா ஒரு பக்கம் ரம்யாவை போட்டு கிழிக்கிறாங்க. ஏன்னா ரம்யா வீட்டுக்கு வெளில பேசினதும் வீட்டுக்குள்ள வந்து பேசுறதும் டோட்டலா கான்ட்ராஸ்டா இருக்கு, கொஞ்சம் ஃபேக்கா இருக்கு ரம்யா வியானா பண்றதுலாம் அப்படின்றத டப்புன்னு போட்டு ஒரு உண்மையை உடச்சு விட்டாங்க அப்சரா. அது பார்க்கறதுக்கு ஷாக்கிங்கா இருந்தது. இன்னொரு பக்கம் வினோத் விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி தான் நடந்துக்கணுன்ற மாதிரி ஒரு டைலாக் பேசுறாரு. அடுத்து ரம்யா வர்சஸ் திவ்யாக்குள்ள கான்வர்சேஷன், வியானா மற்றும் திவாகருக்குள்ள கான்வர்சேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்சீன் ப்ரோமோ, அதில் ஆப்பு வச்சிருக்கிறாங்க 2 ஃபைனலிஸ்ட். அது யாரு அப்படின்றது கொண்டு பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். ஓகே, ஸோ இதில் பிக் பாஸ் ஒரு கிரியேட்டிவ் டீம்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஓகே, அந்த கிரியேட்டிவ் டீமு அவங்க சொந்த மூளையோ இதுவையோ பயன்படுத்தி ஒரு டாஸ்க் வைக்கிறது போல, ஆனால் அவனா வேலை கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஃபோன் இருந்து ரீல்ஸை தள்ளிட்டு இருக்கிறது போல. ரீல்ஸை தள்ளிட்டு இருக்கும்போது ஒரு சில கேம்ஸ்லாம் வரும். ரீல்ஸ்லேயே வந்து ஒரு சில கேம்ஸ் வைப்பானுங்க. அரிசி மூட்டை கொடுக்குறது, எண்ணெய் கொடுக்குறது, இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. கரெக்டு தானே? அதிலிருந்து ஏதாவது ஒரு டாஸ்க் எடுத்துன்னு வந்து நாங்களும் வைக்கிறோம்பா டாஸ்க்கு, நாங்களும் கிரியேட்டிவாக யோசிச்சிருக்கோன்ற மாதிரி ஒரு டாஸ்க் எடுத்துன்னு வந்து நீங்கள் வச்சிருக்காங்க. இது பிக் பாஸ் இது 2-3 சீசனாகவே இப்படி தான். எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்து காப்பி பண்ணி கிரியேட்டிவ் டீம் வச்சுட்டு இருக்குது. அதில் இன்னைக்கு பணப்பட்டி டாஸ்க் ஒன்று வச்சிருக்காங்க. 3 லட்சம் ரூபாய். அது இன்னும் லைவ்ல வரல. 3 லட்சம் ரூபாய்க்கான பணப்பட்டி டாஸ்க். அதுல என்னன்னா 3 பேர் சொல்லியிருந்தோம் இல்லையா? சபரி, கானா வினோத், திவ்யா, அந்த பக்கம் வியானா, பிரவீன் ராஜ் மற்றும் ரம்யா. இதுல ஃபர்ஸ்ட் 3 கிரைட்டீரியா இருக்கு. 3 டாஸ்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா ஒரு பக்கம் பலூனும் ஒரு பக்கம் கப்பு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் கப்பு ஒன்று பலூனை உடைக்கணும், கப்பு எடுக்கணும், இல்லை கப்பு உடைச்சிட்டு பலூன் உடைக்கணும். அதை ஒருத்தர் கம்ப்ளீட் பண்ணி இன்னொருத்தருக்கு பாஸ் கொடுக்கணும். இது ஒன்று. ஓகேவா? அடுத்து 2வது வந்து பார்த்தீங்கன்னா கப்பு இருக்கு, அங்கே ஒரு இது மாதிரி இருக்கு, நம்பர் மாதிரி இருக்கு. அந்த நம்பரை அரேஞ்ச் பண்ணணும், கப்பையும் எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் வாட்டரை ஃபிளிப் பண்ணி போடணும். வாட்டரை ஃபிளிப் பண்ணி இருந்தால் ஒரு டப்பா ஓப்பன் பண்ணி எடுத்து போடுறது. இது நம்பர் 2. நம்பர் 3 பலூனை தட்டிக்கிட்டு கீழே இருக்கிற பாலை எடுத்துட்டு போய் பேஸ்கெட்டில் போடணும். இது டாஸ்க். ஓகே, இதில் யார் ஆப்பு வச்சிருக்கா தெரியுமா? முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் வியானா, இந்த பக்கம் சபரி. அதில் சபரி லீடு எடுத்து கொடுக்குறாப்புல. இனிஷியல் லீடு ஃபர்ஸ்ட் டாஸ்க்கை சபரி செமையா கம்ப்ளீட் பண்ணி ஃபாஸ்டா, வியானாக்கு முன்னாடி ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டு போய் வினோத் கொடுக்குறாரு. வினோத் பிரவீன்ல வினோத் கோட்டையை விட்டார். ஃபைனலிஸ்டான வினோத் அவர்கள் கோட்டையை விட்டுதாலேயே அந்த கேம் சொதப்பிடுச்சு. உண்மையே சொல்லனா அந்த கேம் ப்ரோமோ படி, நான் ப்ரோமோ படி தான் பேசுறேன். ப்ரோமோ படியிலே அங்க வினோத் கோட்டை விட்டது நமக்கு அப்பட்டமா தெரியுது. வினோத் கோட்டை விட்டவன், ஏன்னா அங்க பிரவீன்ராஜ் லீடு எடுக்கிறது தெரியுது, லீடு எடுத்துட்டு போய் ரம்யா பால் எடுக்கிறது தெரியுது. வினோத் லேட்டா முடிச்சுட்டு திவ்யா கிட்ட பாஸ் கொடுக்குறாங்க. திவ்யா கிட்ட பாஸ் பண்ணி வரத்தாங்கட்டியுமே பாதி பால் அந்த பலூனை தட்டிக்கிட்டு பால் எடுத்து போடணும் இல்லையா? அதுல அங்க பாத்தீங்கன்னா ரம்யா பாதி முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் திவ்யா எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 3 லட்சம் ரூபாய் பறி போச்சு. 1 2 3 லட்சம் 3 லட்சம் ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். இதுல அந்த சென்டர் பார்ட்ல இருந்த வினோத் சொதப்பி கடைசியில போயிடுச்சு. ஸோ கண்டிப்பா இது சொதப்புனது வினோத் ஆர் திவ்யா தான். திவ்யா கிட்ட வரும்போது அங்க பாதி பால்ஸ் ரம்யா கனெக்ட் முடிச்சிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது அது வினோத் சைட்ல தானே ஃபால்ட்டா இருக்கும்ன்றது ஒரு யூகம் தான். ப்ரோமோல அப்படிதான் காட்டியிருக்காங்க. உங்களோட கருத்து என்னன்றது? ஆக மொத்தத்தில் 3 லட்ச ரூபா தோத்துட்டாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. வந்திருக்கிற எக்ஸ் கண்டஸ்டன் ஜெயிச்சிட்டாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் கிட்ட இப்படி சொல்லிடணும், 3 லட்ச ரூபா ஜெயிக்கிறவங்களுக்கு நீங்க ஜெயிச்சீங்கன்னா அந்த உங்கள்ல இருந்து யாருக்காவது எடுத்துக்கலாம். இவங்க ஜெயிச்சாங்கன்னா அப்படின்ட்டா இன்னும் வெறியாட ஆடிருப்பானுங்க போல. இது ஒரு பக்கம். அடுத்து லைவ்ல என்ன சொல்றாங்க? அப்சரா போயிட்டு அரோரா கிட்ட டைரக்டா, எனக்கு வீட்டுக்கு வெளில ஒருத்தவங்க ஒரு மாதிரி பிகேவ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்து பிகேவ் பண்றதே சரியில்லை. நாங்க 70 நாள் நின்று இருக்கோம். ஏன்னா கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசியிருப்பாங்க வியானாவும் ரம்யாவும். அப்போ வந்து சொல்லியிருப்பாங்க அப்சரா, இல்ல பாசிட்டிவா குட் திங்ஸ் தான், நம்ம சந்தோஷமா எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. எப்படி சந்தோஷமா போகலாம், ஹாப்பி குட் மெமரிஸ் எடுத்துட்டு போகலாம் போது இவங்க குட் மெமரிஸ்லாம் எடுத்துட்டு போக விட மாட்டாங்க. சில மாதிரி பிகேவ் பண்றதுலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பிகேவ் பண்ணுவாங்க. 70 days வெஞ்சன்ஸ் வச்சு பேசுவாங்க. அங்கேயே வாக்கோட உனக்கு ஒன்றும் தெரியாது கம்முனுன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. ஸோ அப்போ என்ன சொல்றாங்க அப்சரா, நான் வெளியே பேசும்போது வெளியே ஒருத்தவங்க வேற மாதிரி பேசினாங்க, ஆனால் வீட்டுக்குள்ள வந்து பிகேவ் பண்றது டோட்டலாக ஃபேக்கா இருக்கு, டோட்டலாக கான்ட்ரடிக்டா இருக்கு. வெளியே அவ்வளோ கிழிச்சாங்க அந்த மாதிரி பேசினாங்க. இங்கே வந்து சுகர் கோட்டிங் வரல, அப்படியே பாசமா நேசமா பேசுற மாதிரி பல விஷயங்கள் பேசியிருக்காங்கன்றத சொல்றாங்க. வேற யாரும் இல்லை, அது ரம்யா. ஏன்னா அந்த அதை அங்கே அப்சரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கேமரா ஃபோக்கஸ் அப்படியே ரம்யா மூஞ்சுக்கு தான் வச்சான். அப்பயே கேமராமேன் காமிச்சிட்டான். ஸோ ரம்யா இந்த வீட்டுக்குள்ள வெளியும் வீட்டுக்குள்ளேயும் ஃபேக்கா இருந்திருக்காங்கன்ற கூட இருந்த அப்சரா போட்டு உடைப்பதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. ஓகே, அதை சொல்லிட்டாங்க உடனே அரோரா, இந்த வீடு பல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி பல எக்ஸ்பீரியன்ஸு, அதில் நான் இதெல்லாம் அடிப்பட்டு இதெல்லாம் கற்றுக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டேன், நீ விடு ஃபீல் பண்ணாத அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அரோராவை பார்த்து அப்சரா,
இதோ பாரு, நீயும் நானும் ஒரு நல்ல கனெக்ட் இருந்தோம். எனக்கு முக்காவாசி நான் உன்னை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டிருந்தேன். எனக்கும் உனக்கும் அந்த வைபோ நம்ம அந்த இது மேட்ச் ஆகுது, ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கே பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வந்த எல்லாருமே ஏதோ ஒரு ரீதியில் நெகட்டிவிட்டி இம்பாக்ட் தான் கிரியேட் பண்ணிருந்தாங்க. ஒரே ஒரு நபரை தார, அது அப்சரா மட்டுமே. அடுத்து இது நடக்குதா, இன்னொரு எண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, கானா வினோத் அவன் யாரு, நான் யாருன்றது அவனுக்கு நான் ஏன் ப்ரூவ் பண்ணி காட்டணும், நான் யாருன்னு எனக்கு தெரியும், நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, அவங்க கிட்ட நம்ம போய் எதிர்பார்க்கறதே தப்பு, நம்ம யாரும் நம்ம இருந்துக்கலான்ற மாதிரி விஜேஎஸ் ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல சொன்னாராம். அதை இங்க கானா வினோத் வந்து ஒரு பக்கம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, யாருக்கிட்ட, பிரவீன் காந்தி கிட்ட. ஆனா கரெக்டான டைட்லாம், நம்ம எல்லாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது, நம்ம யாரும் நமக்கு தெரிஞ்சா போதும். ஓகே, எல்லாருக்கும் வேலிடேஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தா நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ முடியாதுன்றதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூ. சூப்பர். இது அடுத்து ஒரு பக்கம் விக்ரம் மற்றும் சாண்ட்ரா பேசிட்டு இருக்காங்க. விக்ரமுக்கும் சாண்ட்ராக்கும் 7ஆம் பொருத்தம்னு நமக்கு தெரியும். இப்போ 2 பேரும் எப்படி ஒன்னா இருக்காங்கன்றத பேசி ஒரு பக்கம் சாண்ட்ராலாம் சந்தோஷப்படுறாங்க. விக்ரமும் இவரும் எனக்கு செட்டே ஆகாதுன்னு நினைச்சேன், பட் இப்போ 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல வைப் மேட்ச் ஆயிருக்கு, இவ்வளவு தூரம் இதுவாயிருக்கும், எப்படி மாத்திருக்கு பாத்தீங்களா, இந்த வீட்டு நிறைய மாற்றங்கள் எடுத்துட்டு வந்து சேர்த்து வச்சிருக்குதே அப்படின்ற மாதிரி அங்க ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. சரி, அங்கதான் அப்படி நடக்குதுன்னு கட் பண்ணா அந்த ப்ரோமோல ஒரு செக்மெண்ட் பாத்தீங்களே, ரம்யாவும் திவ்யாவும் பேசுறது, அந்த செக்மெண்ட் அங்கதான் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அதுல வந்து விக்ரமை பத்தி பல கம்ப்ளைண்ட். ஸோ ரம்யாவும் விக்ரம் பத்தி பேசுறாங்க, மாத்தி மாத்தி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அப்ப ரம்யா ஒரு பாயிண்ட்ல என்ன சொல்லிடுறாங்கன்னா, வெளியே போய் நீ எபிசோடு பார்த்தனா உனக்கு தெரியும், சாண்ட்ரா கூடலாம் பேசவே கூடாது, பேசினா ஃபுல் நெகட்டிவ்னு தெரிஞ்சு நான் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கேன், போய் பேசியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனா அவங்க பண்றதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னு. ஏன்னா வெளியே போனதுக்கு அப்புறம் தான் சாண்ட்ராவை பத்தி முழுசாவே தெரிஞ்சிருக்கு, உள்ள இருக்கும்போது தெரியல போல. அவங்களுக்கு போய் நின்ன வெளியே போயிட்டு எனக்கே செம்ம ஷாக்கு, செம்ம இதுவா இருந்தது. நீ வெளியே போய் பார்த்தேன்னா உனக்கு நிறைய விஷயங்கள் புரியும் திவ்யா, வீட்டுக்குள்ள இருக்கும்போது புரியாது, பட் வெளியே போனீங்கன்னா உனக்கு அனைத்துங்களுமே தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே திவ்யால, நான் வெளியே போய் எபிசோட்லாம் பார்க்க மாட்டேன், வீட்டுக்குள்ள இருக்கும்போது யாரு என்ன எப்படிலாம் பிஹேவ் பண்றாங்கன்னு எனக்கே தெரியுது, நான் ஏன் வெளியே போய் பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. நீ வெளியே போய் பாரு, உனக்கான காரணங்கள்லாம் புரியும். ஏன்னா திவ்யா வந்து இந்த சாண்ட்ரா மேட்டர்ல பல பிரச்சனைகள் இருக்குல்ல, அதுக்கு ரீசன்ஸ் தெரியல, வெளியே போய் பார்த்தனா புரிஞ்சுன்றாங்க. அடுத்து ரம்யா வரட்டும், நான் சொல்றேன், ரம்யா தான் என் கூட இருந்தாங்கன்னு ஒரு பிளே பண்ணியிருப்பாங்கல்ல சாண்ட்ரா, அந்த திவ்யாவை வந்து லிவிங் ஏரியாவில் கூடும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க தான் அப்படிதான் சொல்றாங்க, எனக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது, அவங்க புலம்புனது தான் நான் கேட்டேன், அதில் அவங்க சொல்றபடி நான்லாம் பார்க்கல அப்படின்றத ரம்யா எங்கே போட்டு உடைக்கிறாங்க. சாண்ட்ரா மேலே தான் தப்பு, உன் மேலே தப்பு கிடையாது, அன்னைக்கு அவங்க தான் வேணுத்துக்கிட்டே என் பேரை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க, நான்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி அதையும் போட்டு உடைச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம். ஸோ ஆக மொத்தத்தில் ரைட், சிறப்பாக வந்து எங்கெங்க வன்மத்தை கொட்ட முடியுமோ அழகாக சொல்லி முடிச்சுட்டு மொத்தமாக அந்த ஹவுஸோட வைபியே கெடுக்குறீங்க. இன்னொரு பக்கம் யாரு, வாட்டர் மிலான் வியானாக்கு, இதில் குறிப்பாக கானா வினோத் மேலே வாட்டர் மிலான் செம கடுப்பில் இருக்காரு, அவர் தகுதி இல்லை, என்ன பண்ணாரு இது பண்ணாரு, அவருக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இங்கே டிசர்விங்கான கேண்டிடேட் சபரி தான், சபரி எப்படிலாம் கேம் விளையாடி இருக்கான், என்னெல்லாம் பண்ணியிருக்கான், இதெல்லாம் பண்ணியிருக்கான், சபரிக்கு ஆதரவாக இவர் பேசுறாரு. அந்த பக்கம் வியானா வந்து வினோத்துக்கு ஆதரவாக அவங்க பேசுறாங்கன்ற மாதிரி மாற்றி மாற்றி அங்கே போயிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் வீட்டுக்குள்ளே வந்து பண்ணுற வேலையை பண்ண மாட்டீங்க, மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு போக போகிறீங்க, அப்படி தானே அப்படின்றது தான் நடந்து கொண்டிருப்பது லைவில். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.